ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி ஒரு புது இடத்துல மீன் பிடிக்க வந்திருக்கோம். என்ன ப்ரோ, ரொம்ப நாளாக உங்களை ஆலைக்கங்களே கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் கிட்ட வீடியோ போடல. எதுக்கு ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, கைஸ் வீடியோ போடலன்னு இல்லை, மொத்தத்தில் எந்த ஒரு இதுவுமே நாங்கள் பண்ணவே இல்லை. நிறைய ப்ராப்ளம், அதனால தான் வீடியோ போட முடியல கைஸ். எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம மீன் பிடிக்க இங்கே தான் வந்துருக்கிறோம். பெரிய இடம் ஜம்முன்னு இருக்குது, அங்கெங்கெல்லாம் அடைச்சிருக்கு. அப்புறமா இல்லை, ஆனால் வெயில் தான் சரியான வெயில். இன்றைக்கி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயில். அதனால தான் இன்றைக்கி உடனே வீடியோ எடுக்க வந்தாச்சு. கம்மியாக இருக்குது பாருங்க, அப்பா கொஞ்சம் கம்மி, ரொம்ப கம்மின்னு சொல்லவே மாட்டேன். இங்கே ஏதோ ஒரு 2 கிலோ 6 கிலோ சைஸில் ஒரே தேலி மீன் 8 கிலோ சைஸில் 6 கிலோ சைஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய மீனை பிடிக்கலாம் செஞ்சான்லாம், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டல நீ. அதனால் இன்றைக்காக கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணாங்களு. அம்மா உடனே வந்தாச்சு. இடத்த பார்க்க தான் பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆள் நடமாட்டமே சுத்தமாக இல்லை. மற்ற இடத்துலாம் ஆள் நடமாட்டம் இருக்குமா அப்படிங்க கிடையாது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அமைதியாக பயங்கர இதாக இருக்குது. சரி, ஓகே, அதை விடுங்க. நம்ம மீன் பிடிக்க இது பண்ணலாம். ஸ்ட்ரைக் போட்டிருக்காரு இது கைஸ். பல மணி நேரம் கழிச்சு ஒரு மீன், அப்பா எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் அது இடம். அதாவது இன்னும் மீன் மாட்டல, அதாவது மீன் இன்னும் பிடிக்கலை. அதாவது அந்த எப்படி சொல்கிறது, அந்த இறைய வந்து மீன் தின்னுக்கிட்டு இருக்கு. அப்பா கேமராவுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. சரி கைஸ், கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பாருங்கள், ஜூம்லாம் வைக்க வேலில் பயங்கரமாக ஹீட் ஆகுது ஃபோனு. பார்ப்போம். கைஸ் பிடிச்சிட்டானா? பிடிச்சியா? என்ன பிடிச்ச? உண்மையிலையா? போட்டு அடியோ பத்தியா மடக்குள்ள இதுக்குள்ள அடியா? இது எப்படி அங்க கைஸ்? ராட நோட்டு கைஸ். மீன் பிடிச்சிட்டான் போல கைஸ். கைஸ் மீன் எப்படி எழுதிட்டு போறான் பாருங்க. இங்கெல்லாம் எழுதிட்டு போறான். அடியா? இல்ல அன்னைக்கு அப்படிதான் எழுதிருக்கான்ல போல. கரெக்டா அன்னைக்கு எழுத மாதிரி இல்ல அத்திராம பெரிய மீனால நீ இறங்கியாவது நீ கண்டிப்பா எடுத்தே ஆகணும். வரேன் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு பெரிய மீன். ரீசெண்டாக நம்ம இவ்வளோ பெரிய மீன் இப்போ பிடிச்ச இல்லை. அம்மாடி இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன் கைஸ். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த எல்லா கிட்டத்தட்ட வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. இதை வந்து 3வது வீடியோ 4வது வீடியோ கைஸ் பண்ண எடுக்கிறது. என்ன ஆச்சுன்னே தெரில. எல்லாமே உங்களுக்கு அதில் ஆட் பண்ணிடுறேன், ஓகேவா? எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். என்ன நடந்துச்சுன்னே தெரில. வீடியோ வந்து அதாவது கட் ஆகிட்டே இருக்குது. வீடியோ எடுக்க தானாகவே கட் ஆகிடுது. கட் ஆகி அப்புறமா ஃபோன் வந்து உண்மையிலே இந்த நெருப்புக்குள்ளே போட்டால் எப்படி ஹீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஹீட்டு. கவரெல்லாம் கலத்தி வச்சுட்டு ஒரு மெத்தட் ஒன்று சொன்னாங்க. கொஞ்சோட தண்ணி எடுத்து லைட்டாக அந்த ஃபோன் டிஸ்பிளே பண்ணையும் பின்னால் அந்த பாட்டம் வந்து லைட்டாக அப்ளை பண்ணா. இப்போ தான் ஃபோன் கொஞ்சம் அந்த வேலில் ஃபோனே பாவம் கைஸ். உண்மையிலே நான் சொல்ல போனால் சத்தியமாக சொல்கிறேன், உண்மையிலே பாவம் தான். ஏன்னா எது சொல்கிறேன்னா, இந்த ஃபோனே தாங்க மாட்டேங்குது கைஸ். சத்தியமாக ஃபோனே தாங்க மாட்டேங்கி. எவ்வளோ ஜீவன் வாய் இல்லாத எவ்வளோ ரொம்ப பாவம். அதுவும் முக்கியமாக சொல்கிறேன், நம்ம சம்திங் அபவுட் ஃபிஷ் அண்ட் பேர்ட்ஸில் இறக்கம் காட்ட வேண்டியது 2 பேர் தான். ஒன்று வந்து பேர்ட்ஸு, இன்னொன்று வந்து ஃபிஷ்ஷஸ்ஸு. என்ன ப்ரோ அப்போ மற்ற உயிரினங்கள்லாம் என்ன? அது வந்து அவங்க அது வந்து அதுவும் உண்டு தான். பட் நம்ம ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இறந்துடும். அதாவது பேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இறந்துடும். ஏன்னா பேட்ஸ் விடுங்க கைஸ். சரி, பேட்ஸ் வீட்டில் வளர்க்குறது அது கூட இறக்க வாய்ப்பு இருக்குது. சரி, வெளியே சுற்றுறது, சரி ஏதாவது ஒன்று அதை விட்டுருங்க. ஃபிஷ்ஷஸ் என்ன பண்ணும்? இன்றைக்கி இந்த இடத்துல தண்ணி இருக்குது, அதனால் நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கோம்.
தண்ணி இருக்குது, அதனால் அசால்ட்டாக இருக்கும். இது எத்தனை நாள் தண்ணி இருக்கும்? 1 வாரம் 2 வாரம்? கேள்விக்குறி தான் கைஸ். அடிக்கிற வெயிலுக்கு சத்தியமாக சொல்கிறேன், இப்போ வந்து என்ன ஆகிட்டே தெரியல. சத்தியமாக அப்படி எனக்கு வந்து நானே ஜெர்க் ஆகிட்டேன், என்ன ஆச்சு தெரியாமல். ஆனால் ஃபிஷ்ஷஸ் பிடிச்சாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், பாவம் கைஸ் எல்லோரும் நிற்காங்கன்னு தெரில. எனக்கே ஓவரா எனக்கு ஃபோன் ஏதோ ஆகிட்டு தான் பயம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது இந்த ஒரே இதுதான். அப்புறம் நம்ம தேவைக்கு நம்ம அந்த ஃபோனில் தான் எடுக்கிறோம். அப்புறம் ஃபோனு இப்படி ஆகாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்தாடா கேஸ் வெயிட் பண்ணுங்க, அங்கே பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்க. அடியா வரேன். அது பிடி உன சரியான பெரிய மீனா. வரேன். இப்போ இல்லை, மெதுவாயில் நீ கேமராவை நீ பண்ணிக்கோ, கேமராவை நீ இது பண்ணு. அப்பா சமம் இல்லை, செவுத்துல மாட்டிட்டு முடிச்சு போலாம் கூட. போல எவனாவது ஒருத்தன் என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை அப்படி இழுக்காத அத்துரும். இல்லை இப்படி இதாகுது பெரிய மீனா. மீன் அடி பக்கத்தில் மட்டும் கொண்டு வரேன், கரெக்டாக அடி. கழுத்து இதில் பட்டுறாமா, துண்டை போயிடும், பிளாஸ்ட் ஆகிரும். அப்பா சத்தியமாக சொல்கிறேன், சரியான மீன் அது ஹைட்டு. ஐயோப்போ இல்லை அங்கே போகுது கசிக்காது, அங்கே போயிட்டு இந்த செப்பல் மச்சாமா நாங்கள் செப்பலுக்குள்ள போறியாமாம்மா. ராமன் செப்பல் எதுவும் செட் ஆகும். இனி போவாதுல அந்த இது வந்துட்டா. காமிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேரை கையாண்டுட்டேன். வா சரி 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 வா 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 வண்டிய பக்கத்தில் உட்காரு. சரி 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 அவ்வளோ கோவம் எங்கே வரணும்? சரிப்பா அவனை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆப்பிரிக்கன் கேட் ஃபிஷ்ல இது உடம்ப பார்த்தியா? இப்போ நீ மேலே தூக்கலாம், ஏன் அது போயிடும் தெரியும்ல. நான் இப்போ ஒன்றுமே பண்ணல. பெருசி சைஸு சைஸோட எல்லாமே பெருசு. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
கை அத்துரும். ஏலி இந்த சைடு வந்து எடுல மேலே இங்கே வாழை ஃபஸ்ட்டு நீ மரக்கட்டை கிடக்கு போறல அங்கே புள்ள தூக்குவே சுத்தல தங்கரி ட்ரை பண்ணி போட்டு வச்சியா பரவாயில்ல சுத்து இன்னும் சுத்தாது இன்னும் சுத்திராத ஆனால் நான் அங்கேருந்து எடுத்தது தான் எனக்கு கரெக்டாக வந்து வந்ததில்லை இங்கே என்னால் கை கூட வைக்கிறது மீன் வந்து ரொம்ப பெரிய மீன் புரியுதா புரியுதா அதாவது கரெக்டாக ட்ரை பண்ண மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி நீனு வா கைஸ் பல மணி நேரத்து சரியான சைஸு சரி இப்போ சுத்தாத சுற்றி வேஸ்ட்டு தான் கைஸ் இப்போ அப்பா காலை வச்சு காட்டுறேன் எவ்வளோ பிரச்சனை சரியான சைஸு எத்தனை கிலோ இருக்கும் சும்மா தோராயமாக சொல்லுங்கள் 4 கிலோ 5 கிலோ 4 கிலோ ஓஹோ ஓகே ஏலே சரியான சைஸு இந்த மீனை நாய் கூட சாப்பிட மாட்டேங்குது கைஸ் இந்த எடுத்துக்கோன்னு சொல்கிறேன் வேணாண்டா நீயே சாப்பிட்றா அப்படிங்கிறது பார்த்தேன் வா அதில் சறுக்கி விழுந்ததில் சப்பெல்லாம் அத்துருச்சு நல்லா பீயலை அக்க தான் இருந்துச்சு நம்ம நண்பர் மாட்டி கொடுத்துட்டாப்புல மறுபடியும் ஸ்ட்ரைக் ஆகிடுவேன் ஸ்ட்ரைக் சரி கிளம்புமா கைஸ் என்ன நடந்துச்சுதான் அதில் ஒரு நாய் மீன் மாட்டிருக்கா அப்போ ராடமே வளைச்ச கைஸ் அது ஒரு நாய் கிடச்சில்ல குடலை தூக்கிட்டு ஓடிட்டு கைஸ் அவ்வளோ குடலையும் தூக்கி மொத்தமாக கவருக்குள்ள வச்சு கெருக்கப்போ இல்லை மொத்தமாக கவருக்குள்ள வச்சாலும் அவ்வளோ குடலையும் தூக்கிட்டு எஸ் ஆகிட்டு ஓடிட்டு ஓட்டம் அவ்வளோதான் கைஸ் இன்னும் மீன்பிடிக்க ஒன்றும் கிடையாது ஸோ சொன்னால் ஆல்ரெடி வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு நான் அப்படியே போயிடலாமா பார்த்தேன் போனதும் ஆகமுச்சிலே சரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு 2 மீன் ஆச்சு கைஸ் 1 மீன் மிஸ் ஆச்சு சின்ன மீன் நான் விட்டாச்சு இதெல்லாம் சரியான சைஸ் நம்ம ஆள் அப்புறம் வண்டி இல்லை தானே கிளம்ப வேண்டி தானே சரி ஓகே கைஸ் இந்த வீடியோவில் தான் பிடிச்சல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேசுங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கைஸ் தண்ணி தாகம் வேறு பயங்கரமாக எடுக்குது நாங்கள் தண்ணியே கொண்டு வரல கொஞ்சம் கூறாப்பாக இருந்துச்சு சரி இன்றைக்கி நல்ல நேரம் சொல்லி வந்தாச்சு தண்ணி சமத்தாகம் கிளம்பிட வேண்டியதான் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன மீன் கொண்டு போய் ஊக்கு போய் அங்கே வச்சுருக்கு எங்கே வச்சுருக்கு அதில் மாட்டை வச்சுருக்கு ஓகே கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் டேக் கேர் பாய்